மேலும் மேலும் தெரிவிக்க விரும்புவது இதுதான் இன்றைக்கு முக்கியமான வேண்டுகோளாக இருக்கிறது. ஒவ்வொரு நேரேட்டிவ் செட்டப் பண்ண நினைச்சா நம்ம அவங்கள விட ஒரு பிழை முன்னாடி இருக்கணும். அவங்களோட பொய்களுக்கு முன்னாடி நம்முடைய உண்மை மக்கள்கிட்ட போய் சேரணும். கோடிக்கணக்கான உறுப்பினர்களை கொண்ட பேரியக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம். இந்த பொதுக்குழுவுக்கு அந்த கோடியிலிருந்து 7000 பேர் வந்திருக்கிறீங்க. இது மாபெரும் மரியாதை. காலங்காலமாக கழகத்தை குழைச்சி ஒரு சட்டமன்ற உறுப்பினராகாம, ஒன்றிய செயலராக முடியாம, நகர செயலராக முடியாம, நிர்வாகியாக கூட முடியாம மறைஞ்சி போனவங்க கழகத்தில் அதிகம். தலைவர் கலைஞர பக்கத்தில் இருந்து கூட பார்க்காம மறைஞ்சவங்களும் அதிகம். ஏன் அண்ணா அறிவாலயத்தோட வாசல்படியை கூட மிதிக்காத உடன்பிறப்புகள் அதிகம். ஆனா இத்தனை லட்சம் பேர்ல 30 பேர் அமைச்சர்கள், 150 சட்டமன்ற உறுப்பினர்கள், 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 10 மாநிலங்களவை உறுப்பினர்கள், 76 மாவட்ட செயலாளர்கள், 21 மாநகர செயலாளர்கள், 160 நகர செயலாளர்கள், 490 பேரூர் செயலாளர்கள், 936 ஒன்றிய செயலாளர்கள், 236 பகுதி செயலாளர்கள், 1505 பகுதி வார்டு செயலாளர்கள், 3876 நகர வார்டு செயலாளர்கள், 79,962 கிளை செயலாளர்கள், 68,467 பூத் பொறுப்பாளர்கள், பல ஆயிரம் சார்பணி நிர்வாகிகள்னு இத்தனை பேருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்புகளை வழங்கியிருக்கு. உங்களுக்கு பொறுப்புகளை வழங்கி உயர்த்தின கழகத்துக்கு உண்மையாக இருக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு தான் இருக்கு. உங்களை வாழ வச்ச கழகத்தை நீங்க வாழ வையுங்க. இந்த இயக்கத்துக்கு உண்மையாக இருங்க. இதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். நான் தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து நம்ம தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கான காரணங்களை ஒண்ணு நம்ம கூட்டணி. 2017ஆம் ஆண்டு முரசொலியினுடைய பவள விழா நடத்தணும். அதிலிருந்து நம்முடைய பயணம் தொடங்குச்சு, கூட்டணி பயணம். தமிழ்நாட்டு வரலாற்றிலே ஒரு கூட்டணி இத்தனை தேர்தல்களுக்கு தொடர்ந்ததாக வரலாறு கிடையாது. நம்ம வெற்றி கூட்டணி வலுவா தொடர்ந்ததுன்னா அதுக்கு காரணம் நம்ம கூட்டணி தோழர்களை நாம் மதிச்சு செயல்படுறோம். நம்ம கூட்டணி கட்சி தலைவர்கிட்ட நான் எப்படி நட்போடும் பாச உணர்வோடு பழகுகிறேனோ நீங்களும் அதே உணர்வோடு கூட்டணி கட்சியோடு சேர்ந்து செயலாற்றணும். சில இடங்களில் முரண்பாடுகள் இருக்கலாம், இருந்தாலும் பேசி விட்டு கொடுத்து பணியாற்றணும். அப்பதான் நம்ம வெற்றி பயணத்தை தொடர முடியும். எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி என்ன நினைச்சார்? நம்ம கூட்டணி உடையும் பிரியும் நினைச்சார். அதுக்காக என்னென்ன கதைகள் எல்லாம் உருவாக்கினார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட பிரிஞ்சு அது ஒரு நாடகம் நடத்தினார். என்ன காரணம்? நம்ம கூட்டணி அதெல்லாம் உடையணும்னு நினைச்சாரு. ஆனா அவங்களோட எண்ணம் ஈடேறல. அதனால்தான் இப்போ டெல்லிக்கு போய் பல கார்கள் மாறி மாறி போய் அமித்ஷாவை சந்திச்சு மீண்டும் பாஜக கிட்ட சரணடைஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதிமுக பாஜக கூட்டணியை அமித்ஷா அறிவிச்சப்போ ஒரு வார்த்தை கூட பேசல. பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார், ஒவ்வியமா பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார். என்ன அடக்கம்! சசிகலா இவரை முதலமைச்சராக அறிவிச்ச போது எப்படியெல்லாம் ஆக்ஷன் பண்ணாரோ அதே மாதிரி நடிப்பு. என்ன காலில் மட்டும்தான் விழல, விழுந்துதான் அது ஊர்ந்து போய் விழுந்திருப்பாரு. அது வேற. ஒருவேளை தனியா செஞ்சாங்களான்னு அது நமக்கு தெரியல. நாம கேட்கிறது, ஒரு மாநிலத்தில் ஒரு கூட்டணிக்கு யார் தலைமை வகிக்கிறாங்களோ அவங்க தானே கூட்டணி அறிவிப்பாங்க. ஆனா அங்க அமித்ஷா அறிவிக்கிறார். இதுல இருந்தே இவங்க லட்சணத்தை புரிஞ்சுக்கலாம். ஒட்டுமொத்தமா பாஜகவோட கண்ட்ரோலுக்கு போயிருக்கு அதிமுக.
ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டையும் பாஜக கண்ட்ரோலுக்கு கொண்டு போகத்தான் பழனிசாமி துடிக்கிறார். அதனாலதான் அமித்ஷா இங்க அடிக்கடி வர்றாரு. நான் ஏற்கனவே சொன்னதுதான், மீண்டும் உறுதியோடு சொல்றேன், எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது. டெல்லிக்கு தமிழ்நாடு எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். இதை மக்கள்கிட்ட நாம எடுத்துக்கிட்டு போகணும். பாஜக கூட்டணி ஆட்சி வந்தா தமிழ்நாட்டை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லணும். மத கலவரங்களை உண்டு பண்ணுவாங்க, சாதி கலவரங்களை தூண்டுவாங்க, மக்களை எல்லா வகையிலும் பிளவுபடுத்துவாங்க, நம்ம பசங்களை படிக்க விட மாட்டாங்க, பிற்போக்குத்தனங்கள் எல்லாம் அதில் நம்மளை மூழ்கடிப்பாங்க, தொழில் வளர்ச்சி இருக்காது, இந்தி மொழி திணிப்பு பண்பாட்டு திணிப்பு செஞ்சு தமிழ்நாட்டில் தனித்துவத்தை அழிச்சிடுவாங்க. இதெல்லாம் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும். அது மட்டும் இல்லை, புதுசாக சிலர் நாங்கள் தான் மாற்றுன்னு இளைஞர்களை ஏமாற்ற அவங்களும் ஒரு பக்கம் வராங்க. அவங்களுக்கு நாம் பதிலடி தரணும். தேர்தல் களத்தில் நீங்கள் பரப்புரை செய்யும் போது நாம் மக்களுக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கிறோம், நம்ம ஆட்சியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களால உங்க மாவட்டம், உங்க தொகுதி, உங்க பகுதியில் கடந்த 4 ஆண்டுகளை ஏற்பட்டிருக்கக்கூடிய வளர்ச்சியை, கடந்த காலத்திலிருந்து நிலைமையை கம்பேர் பண்ணி உங்க ஸ்டைல நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க. உங்க பகுதிகளில் எத்தனை பேர் நம்முடைய திட்டங்களால பயனடைஞ்சிருக்காங்கன்னு எடுத்து சொல்லுங்க. எல்லாருக்கும் எல்லாம்னு எல்லா தரப்பு மக்களுக்கும் பார்த்து பார்த்து நம்ம திட்டங்களை செஞ்சிருக்கிறோம். தீர்மானத்தில் வரிசையா நாம சாதனைகளை வச்சு சொல்லியிருக்கிறோமே. நம்ம திட்டங்களால தமிழ்நாடு முழுக்க ஏறத்தாழ 2.5 கோடி பயனாளிகள் பயனடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய வாக்குகளை சிந்தாம சிதறாம நம்ம கூட்டணிக்கு கொண்டு வந்து சேர்க்கிற பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு தான் இருக்கு. அதே போல் தொண்டர்களோட நம்பிக்கை தான் நம்முடைய முதல் பலம். என் இயக்கம், என் கட்சி, என் தலைமை என்ற எண்ணம் கொண்டவங்க நம்முடைய தொண்டர்கள். நானும் என் குடும்பமும் கழகத்துக்காக இருக்கோம். கழகம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் பாதுகாப்பா அப்படிங்கிற எண்ணம் தான் இந்த இயக்கம் 75 ஆண்டுகளாக நிலைச்சிருக்கக்கூடிய அடிப்படை காரணம். அந்த நம்பிக்கையை காப்பாற்றுற வகையில் ஒரு அறிவிப்பை நான் வெளியிட விரும்புகிறேன். கழக உறுப்பினர்கள் யாராவது எதிர்பாராத விதமாக சாலை விபத்தில் இறந்து போகக்கூடிய சூழல் ஏற்பட்டால், இறந்த உறுப்பினருடைய குடும்ப வாரிசுகள் 21 வயசுக்கு குறைவாக இருந்தால் அந்த குடும்பத்துக்கு தலைமை கழகத்தின் சார்பில் 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியாக வழங்கப்படும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.